பசங்க கிட்ட கெஞ்சவும் கூடாது, ஹார்டாகவும் பேசக்கூடாது. ஆனாலும் குட்டி குட்டி வேலையை செய்ய வைக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டையும் சாப்பிட வைக்கணும். இதெல்லாம் செய்ய வைக்கிறதுல தான் இருக்குது நம்மளோட ஸ்மார்ட்னஸ். நான் என் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பழக்கிட்டேன். நான் என் பசங்களுக்காக செய்கிற சில விஷயங்களை பார்ப்போமா? பசங்களுக்கு உளுந்தங்கஞ்சி, ராகிக்கூழ், சத்துமா கஞ்சி இதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வரேன். மௌரேஷ்க்கு நாளைக்கு எக்ஸாமே இருந்தாலும் அவனை விளையாடத்தான் சொல்லுவேன். இந்த கொஞ்ச நேரம் விளையாடுறதுனால அவனோட வாங்க போகிற மார்க் எதுவும் குறைய போகிறதில்ல. ஏன்னா மார்க் வாங்குறது அப்படிங்கிறது அவனுக்கு படிப்பு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவனோட திறமையும் பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது ஈவினிங் டைம் ½ அன் ஹவர் ஆகுது கம்பல்சரி என்னோட பசங்க சைக்கிள் ஓட்டுவாங்க. இது அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சின்ன வேலையை சின்ன வயசுலேருந்தே ஐஸ் வச்சோ இல்லை எனக்காக நீ செய்வ அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணியோ வேலையை அவங்கக்கிட்ட வாங்கிடுவேன். தோசைக்கல்லில் கையை சுட்டுக்காம தோசையை மட்டும் சூப்பராக சுடவும் கற்றுக் கொடுத்துருக்கேன். பசங்க கிட்ட வேலை வாங்குறது ஒன்றும் ரொம்ப ஈஸி இல்லைங்க. அவங்கக்கிட்ட வேலை கேட்குறதுக்கு நம்மளும் சின்ன பசங்களாகவே மாறிக்கணும். அப்போ தான் அவங்களும் நமக்கு தகுந்த